எனக்கு இருக்கக்கூடிய கிரிக்கெட் நாலேஜை வச்சு ஒரு 5,000 டெபாசிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு என்கிட்ட இருக்கிறது 84,592 rupees. இந்த டாப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதை நான் எப்படி ஏர்ன் பண்ணேன்னா, எனக்கு கிரிக்கெட்ல மட்டும்தான் நாலேஜ் இருக்கு. நான் கிரிக்கெட்ல எந்த டீம் வின் பண்ணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் கணிச்சு என்னோட பெட் மணியை பிளேஸ் பண்ணுவேன். அந்த டீம் எல்லாமே வின் ஆகிக்கிட்டே வந்துச்சு. ஸோ லாஸே கிடையாதான்னு கேட்டால் எனக்கு ஸ்டார்டிங்லேயே லாஸ் ஆனிச்சு. ஃபர்ஸ்ட் பெட்டே லாஸ் ஆனிச்சு, 1,000 rupees லாஸ் ஆனிச்சு. பேலன்ஸ் இருக்க 4,000 வச்சு நான் கொண்டு வந்தேன். 50,000 ரீச் ஆகும் போது 2 times லாஸ் ஆனிச்சு. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து இன்னைக்கு 1 weekல 84,000 rupees நான் சேர்த்திட்டேன். நீங்களும் இதே மாதிரி சேர்த்தணும், ஜெயிக்கணும், வித்ராவல் எடுக்கணும், பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணியை கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உள்ள டெலிகிராம் சேனலுக்குள்ளார போனீங்கனாலே அங்கேயே இந்த 1x பெட்டுக்கான லிங்க் அவைலபிளா இருக்கு. ரிஜிஸ்ட்ரேஷன்ல எனக்கு டவுட் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த லிங்க்குக்கு கீழே கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் வீடியோ அப்படின்னு நான் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் வீடியோவை பார்த்துட்டு கூட நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதுல மினிமம் டெபாசிட் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 400 rupees இருந்தாலே நீங்க ஜிபே, போன்பே எதில் வேணாலும் டெபாசிட் பண்ணிக்கலாம். கிரிப்டோல கூட டெபாசிட் பண்ணிக்கலாம். வித்ராவல் எப்படின்னு கேட்டீங்கன்னா அதே மாதிரி தான். ஜிபே, போன்பே, பேங்க் டிரான்ஸ்ஃபர், பேடிஎம் வாலெட், கிரிப்டோ எல்லாத்துலயுமே நீங்க வித்ராவல் எடுத்துக்கலாம். நான் சொன்னதோட இன்னும் அங்க அதிகமாவே வித்ராவல் ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. 2 to 3 hours, அதாவது 2 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரத்துக்குள்ளார உங்களோட வித்ராவல் மணி உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கும். எந்த ஒரு கமிஷனுமே கிடையாது. 1,000 rupees வித்ராவல் போடுறீங்கன்னா 1,000 rupees டைரக்டா பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கும். மேக்சிமம் வித்ராவல் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா ஒரு வித்ராவலுக்கு 1 lakh வரை வித்ராவல் போட்டுக்கலாம். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வேணாலும் நீங்க வித்ராவல் போட்டுக்கலாம். டெபாசிட்டும் அதே மாதிரி தான். ஒரு டெபாசிட்க்கு 1 lakh வரை நீங்க டெபாசிட் பண்ணிக்கலாம். எத்தனை டெபாசிட் வேணாலும் ஒரு நாளைக்கு நீங்க பண்ணிக்கலாம். ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் கமெண்ட்ஸுக்குலாம் ரிப்ளை பண்றேன். இதுல நான் மோஸ்ட்லி இப்போ கரண்டா சூஸ் பண்ணி பிளே பண்ணிட்டு இருக்க கிரிக்கெட் மேட்ச் எதுன்னு பாத்தீங்கன்னா பிக் பேஷ் லீக். நம்ம இந்தியாவில் ஐபிஎல் எப்படியோ அதே மாதிரி ஆஸ்திரேலியால பிபிஎல், பிக் பேஷ் லீக். அதுலதான் நான் மோஸ்ட்லி மணியை பிளேஸ் பண்ணி என்னோட வின்னிங்ஸை நான் எடுத்துட்டு இருக்கேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 30,000 கிட்ட வித்ராவல் எடுத்துட்டேன். இப்போ நான் எனக்கு நீடு இல்லைங்கிறதுனால ஒரு 1 lakh சேர்ந்த விட்டி ஒட்டுக்கா வித்ராவல் போட்டு அதை ஒரு ப்ரூஃபாவே நான் ஒரு வீடியோவா போட்டேன்னா பாக்குறவங்களுக்கும் ஒரு ட்ரஸ்ட் வருங்கிறதுனால நான் 1 lakh நோக்கி போயிட்டு இருக்கேன். நீங்களும் இதுல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா முன்ன சொன்ன மாதிரி தான் டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனல் இருக்கு. டெலிகிராம் சேனலுக்கு உள்ளார போனீங்கனாலே அங்கேயே கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் வீடியோக்கான லிங்க், அந்த இந்த 1x பெட்டுக்கான லிங்க் இது எல்லாமே அவைலபிளா இருக்கும். நீங்க அதை கிளிக் பண்ணியும் பார்த்துக்கலாம். இது அப்ளிகேஷன் ஃபார் போத் ஆண்ட்ராய்டு அண்ட் iOS ரெண்டுக்குமே அவைலபிளா இருக்கு. ஆப்பா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும்னு நினைச்சீங்கனாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஒரு 80 MB கிட்ட வரும். 80 MB தான் வரும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி 76 MB நினைக்கிறேன். 76 MB வரும். ஸோ அதை நீங்க டவுன்லோட் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்கனாலும் வச்சுக்கலாம். ஸோ இதுல எப்படி பெட் பண்றதுன்னு யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா நான் இந்த வீடியோலயே சொல்றேன். இப்போ ஹார்பர்ட் ஹரிகேன்ஸ் vs பெர்த் சாக்கர்ஸ் நீங்க ஒரு மேட்ச் இருக்கா, இதுல நான் ஹார்பர்ட் ஹரிகேன்ஸ் ஜெயிக்கும் அப்படின்னு நினைச்சேன்னா W1 கிளிக் பண்ணும். அது என்ன W1 கேட்டீங்கன்னா வின்னர் 1, அதாவது எந்த டீம் ஜெயிக்குதோ அது வின்னர்னு சொல்லுவோம். வின்னர் 1. இப்ப பெர்த் சாக்கர் ஜெயிக்கும்னு நினைச்சேன்னா W2, அதாவது வின்னர் 2. இது என்ன நடுவுல எக்ஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 2 டீமோட ஸ்கோரும் டிரா ஆகி மேட்ச் சூப்பர் ஓவர் போகும்ல. ஒரு சில மேட்ச் சூப்பர் ஓவர் போகும்ல, அப்படி இந்த மேட்ச் சூப்பர் ஓவர் போகும்னு நினைச்சேன்னா நான் எக்ஸ்ல பெட் பண்ணலாம். அது என்ன W1க்கு பக்கத்துல ஒரு 2.2, அப்புறம் எக்ஸுக்கு பக்கத்துல ஒரு 25, W2க்கு பக்கத்துல 1.6 இருக்குன்னு கேட்டீங்கன்னா நீங்க பெட் பண்ற மணியை இந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நீங்க பெட் பண்ற மணி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் அது எல்லாமே அதுதான் அந்த வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் 1,000 rupees இன்ட்டு 2.2 போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட். அதை நீங்க ரொம்ப கால்குலேஷன்லாம் போட தேவையில்ல. அந்த டீம் மேல அப்படியே கிளிக் பண்ணீங்கன்னா, இப்போ நான் W1 மேல கிளிக் பண்றேன். W1 மேல கிளிக் பண்ணீங்கன்னா பெட் ஸ்லிப் ஓப்பன் ஆயிரும். இப்போ நான் ஒரு 300 rupees வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ்ல பெட் மணி பிளேஸ் ஆயிருச்சா. மினிமமா 10 ரூபாய் இருந்தா அந்த டீம் மேல நீங்க பெட் பண்ணிக்கலாம். கீழே கொடுத்துருக்காங்க அப் டு எவ்வளவு வரை கொடுத்துருக்காங்க, 54,700 rupees வரை நீங்க சிங்கிள் பெட், அதாவது ஒரு பெட் பிளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் போடணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அடுத்த பெட் இதே மாதிரி ஓபன் பண்ணி திருப்பி உங்க மணியை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு லிமிட்லாம் கிடையாது. ஸோ இப்போ 300 rupees இருக்கா, நான் 300 rupees போட்டேன்னா எனக்கு எவ்வளவு கிடைக்குங்கிறத கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. 687 rupees பைசால இருக்கு, சம் பைசால இருக்கு. ஸோ இதுல நான் இன்வெஸ்ட் பண்ண மணியோட சேர்த்து இந்த அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப எனக்கு ப்ராஃபிட் மட்டும் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 387 rupees 0.6 பைசா. இது உங்களோட ப்ராஃபிட். நீங்க ஒரு 500 rupees போட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படியே எக்ஸாக்டா 1,000
100 rupeesல இருந்து 200 வரை கிடைக்குமோ, அப்ப நீங்க ஒரு 600 அன்னைக்கே நீங்க வித்ட்ராவல் எடுத்துக்கலாம். நீங்க இன்வெஸ்ட் பண்ண மணி உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிருச்சு. அதுக்கப்புறமேட்டு நீங்க பிளேஸ் பண்ற பெட் எல்லாமே உங்களோட ப்ராஃபிட். லாஸ் ஆனாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா உங்க ப்ராஃபிட்ல இருந்தா போது நீங்க இன்வெஸ்ட் பண்ண மணி உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ இந்த கான்செப்ட்ல நீங்க ப்ளே பண்ணுங்க, உங்களோட மணியை ஜெயிங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் எல்லாரோட கமெண்ட்ஸுக்குமே ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ.